மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனுக்கு காங்கிரஸ் MP ராகுல் காந்தி இரங்கல். துணிச்சலான மற்றும் கொள்கைகளை சமரசமின்றி நிறைவேற்றிய தலைவராக பணியாற்றியவர் என புகழாரம். எந்த ஆபத்திற்கும் எதிர்ப்புக்கும் பயப்படாத மனிதர் EVKS இளங்கோவன். மறைந்த இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் வைகோ புகழாரம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். மணப்பாக்கத்தில் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் முன்னாள் MP KV தங்கபாலு பேட்டி. மதுரையில் 5 வயது குழந்தையை கடத்திவிட்டு தப்பியோட முயன்ற வடமாநில இளைஞர் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். நீலகிரியில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடிய படுகர் இன மக்கள். பாரம்பரிய நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். கனமழையால் திருவண்ணாமலையில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் கால்நடை விற்பனை சந்தையில் குறைந்த வியாபாரம். அரசு சார்பில் முறையான இடம் மற்றும் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் தொடர் கனமழையால் இடியும் நிலையில் உள்ள இருளர் இன மக்களின் தொகுப்பு வீடுகள் சீரமைத்து தர இருளர் மக்கள் கோரிக்கை. இந்த வீடு கட்டி விட்டனால வந்து மழை பெய்யுது, காத்தடிக்குது, சேரும் தனி மருந்து வீட்டை வந்து பார்க்குறாங்க, சேருறாங்க. ரெண்டாவது யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மழை பெய்யும் போதெல்லாம் நாங்கள் தண்ணியில் கடக்கிறோம், கடந்துட்டு பள்ளியத்தில் போய் தங்குறோம். நைட் ஆச்சுன்னா பகலாச்சுன்னா ஓடியாரம் வீட்டை வாசலில் பார்க்குறோம், தண்ணி கொண்டு ஊற்றுறோம், ஏதோ கஞ்சி தண்ணி காசு வச்சுட்டு இப்படியே இருக்கிறோம். வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடறாங்க. யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரைக்காலில் மீன்வளத்துறையின் எச்சரிக்கையை மீறி கரை திரும்பாத மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் மீனவர்களுக்கு தகவல் அளித்து கரை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பேரிடர் மேலாண்மை மாவட்ட கண்காணிப்பாளர். சுருளி அருவி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கனமழையால் தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை சேதம். கட்டடம் சரி செய்யும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் ஆவேசம். சென்னை மணப்பாக்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். மறைந்த EVKS இளங்கோவனின் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தியதோடு குடும்பத்தினருக்கு ஆறுதல். வேதத்திற்கு அடுத்தபடியாக வணங்க வேண்டியது மனுஸ்மிருதி என சாவர்கர் கூறியுள்ளார் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. அரசமைப்பு குறித்து சாவர்கர் மாற்று கருத்து கொண்டிருந்ததை பாஜகவினர் ஆதரிக்கிறீர்களா எனவும் கேள்வி. நீலகிரி அருகே பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டி தரப்படாமலேயே வாழ்த்து செய்தி கிடைத்ததால் அதிர்ச்சி. அதிகாரிகளின் அலட்சிய போக்கா என தெரியாமல் குழம்பும் மக்கள். புதுக்கோட்டை அறந்தாங்கியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர். திருவண்ணாமலையில் கனமழையால் ஆற்றில் தவறி விழுந்து 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த மீட்புக் குழுவினர். ஆற்றில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் இல்லாததால் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட அவலம். 10க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட கலங்க வைக்கும் காட்சிகள். விழுப்புரத்தில் வெள்ள நிவாரணத் தொகை 2000 ரூபாய் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை சூழ்ந்து பொதுமக்கள் வாக்குவாதம். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 6000 கன அடியாக அதிகரிப்பு. கனமழை எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு.
மாவட்டம் எடப்பாடி அருகே பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய பயிர்கள். நெல், வெண்டைக்காய் பயிரிடப்பட்ட நிலையில் வெள்ள நீர் புகுந்ததால் பெரும் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை. தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். அகத்தியர் அருவியை மூழ்கடித்து பாய்ந்தோடும் தண்ணீர். வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் அமைச்சர் சி.வே. கணேசன். 63 கிராமங்களில் உள்ள 23 ஏரிகள் நேரடி பயன்பெறுகின்றன. வெள்ளத்தில் தத்தளிக்கும் தென்காசியில் களமிறங்கியது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. பேரிடர் மீட்புக் குழுவினருடன் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆலோசனை. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு மற்றும் தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு. நீரை வெளியேற்றும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஏமாற்றும் திமுக அரசுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என பாமக வழக்கறிஞர் பாலு பேட்டி. இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசை கண்டித்து டிசம்பர் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் எனவும் பேச்சு. பொன்னமராவதி அருகே வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தங்களது நிலங்களுக்கு செல்ல வனத்துறையினர் மறுப்பு தெரிவிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் வயநாடு தொகுதி MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் போராட்டம். கொல்கத்தா மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வருக்கு ஜாமீன் வழங்கியதை கண்டித்து காங்கிரசார் போராட்டம். 90 நாட்களுக்கு CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் ஜாமீன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பயிர்களுக்கு உரிய ஆதார விலை கேட்டு பஞ்சாப், ஹரியானா எல்லையில் டெல்லி நோக்கி பேரணி சென்ற விவசாயிகள். தண்ணீர் பீச்சி அடித்து விரட்டி அடித்த போலீசார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். EVKS இளங்கோவனின் மறைவால் மிகுந்த வேதனை அடைவதாக X தளத்தில் பதிவு. தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். DCK தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் அறிக்கை. EVKS இளங்கோவன் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அஞ்சலி. ஈரோட்டில் அவரது இல்லத்தின் முன்பு வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய தொண்டர்கள். EVKS இளங்கோவனின் மறைவையொட்டி சத்தியமூர்த்தி பவனில் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்ட காங்கிரஸ் கொடி. கட்சி தலைமை அலுவலகத்தில் குவியும் நிர்வாகிகள். சேலத்தில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய மரவள்ளி கிழங்குகள் குறைந்த விலைக்கே வியாபாரமானதால் விவசாயிகள் கவலை. நஷ்டத்தை ஈடுகட்ட உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. நெல்லையில் பெய்த தொடர் கனமழையால் 65 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழை மரங்கள் சேதம். 1117 ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்களும் நீரில் மூழ்கிய நிலையில் 2 நாட்களில் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பாபநாசம் படித்துறை வெள்ளத்தில் ஆபத்தை மீறி குளித்த பொதுமக்கள். சம்பவ இடத்திற்கு வந்து அறிவுரை கூறி பொதுமக்களை வெளியேற்றிய போலீசார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 37% கூடுதலாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 30% கூடுதலாக மழைப்பொழிவு இருந்ததாகவும் தகவல்.
மதுரை தெற்குவாசல் பள்ளிவாசலில் முறைகேடு நடப்பதாக கூறி வக்ஃபு வாரியத்தில் புகார் அளித்ததால் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு. 13 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்ட நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.